இந்த 3 பேருமே எப்பவுமே அவங்க சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஹோட்டல்ல காசு கொடுக்க மாட்டாங்க. எப்படின்னா அந்த 3 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஆளை மட்டுமே அங்க பணையமா உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க. இப்போ சாப்பிட்டதுக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே அந்த ஆளை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. இவங்க இதே டெக்னிக்கை தான் எல்லா டைமுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேற ஹோட்டலுக்கு போன அந்த 3 பேருமே நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்க 2 பேர் மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. அதன் மீதி இருக்க இன்னொரு ஆள் கிட்ட வந்து வெயிட்டர் பில்ல கொடுக்கும் போது அந்த ஆளு காசு கொடுக்காம தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துறாரு. இதை பார்த்து அந்த வெயிட்டர் மேனேஜர்னு சொல்லி கத்த புரிஞ்சுக்கிட்ட மேனேஜர் உள்ள இருக்க ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருந்த ஆளும் நோட் பண்றாரு. இப்ப உள்ள மட்டும் இல்லாம வெளியே இருந்தெல்லாம் ஆளை கூட்டிட்டு வந்து அந்த ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த கருப்பு ட்ரெஸ் போட்ட ஆளும் அங்க அடிக்கிறவங்களை தடுத்து நிறுத்தி அந்த பையன் சாப்பிட்ட சாப்பாடுக்கு நானே காசு கொடுத்துறேன்னு சொன்னதுமே அந்த பையனையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த கருப்பு ட்ரெஸ்காரரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பில்லுன்னு சொல்லி கேட்டதுமே வெயிட்டர் கொண்டு வந்து பில்ல கொடுக்குறாரு. ஆனா வெயிட்டருக்கு ட்விஸ்ட் தர மாதிரி அந்த கருப்பு ட்ரெஸ் ஆளுக்கிட்டயுமே காசு இல்ல. இப்போ அவருமே தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துறாரு. இதை பார்த்ததுமே வெயிட்டருமே ஷாக் ஆயிடுறாரு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நம்ம கிட்ட காசு மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம வாங்கிக்கிற மாதிரி நம்ம கிட்ட மனசும் தைரியமும் இருந்தா மட்டும் போதும்.